ஹலோ எவ்ரிவன், நான் மதன். ஆஸ் ரெகுலராக சொல்கிற மாதிரி தான், சேஃப்டி மஸ்ட்டு. ஸோ சேஃப்டி கியர்ஸ் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் ரைடிங்கில் அப்படிங்கிற சம்மந்தமான ஒரு வீடியோ தான் இது. எப்போவுமே நம்ம ஜாய் ஆஃப் ரைட் அப்படிங்கிறது மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். அது போக நான் என்னோடய வீடியோஸில் எப்போவுமே சொல்கிறது தான், சேஃப்டி மஸ்ட்டு. எப்போவுமே பக்கல் பண்ணிக்கோங்க உங்களோட கியர்ஸ் எல்லாத்தையும், அது எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கிறது தான். ஸோ நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன், பேசிக் நீட்ஸ் என்ன அப்படிங்கிற சம்மந்தமான ஒரு ஸ்மால் வீடியோ. ஸோ வாட்ச் இட் ஃபுல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபர்ஸ்ட், சிட்டியாக இருந்தாலும் லாங் ட்ரைவாக இருந்தாலும் வி நீட் அ ஹெல்மெட். ஐம் யூஸிங் ஸ்டட்ஸ் நிஞ்சா. நல்லா இருக்குது அந்த ஹெல்மெட்டு, பிட் ஹெவி தான். அது பார்த்திங்கன்னா சின் ஓப்பன் அதில் 2 ஸ்டேஜ் வருது. நல்லா இருக்குது. எனக்கு அந்த சின்ன ஓப்பன் பண்ணி ஓட்டுறது தான் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். மோஸ்ட்லி அது ஓப்பனில் தான் இருக்கும். ப்ளஸ்ஸு நான் ஒரு ப்ளூடூத் ஒன்று பர்சனலாக அது ஆஃப்டர் மார்க்கெட் ஒன்று வாங்கி அதில் போட்டு கனெக்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு அதில் பார்த்திங்கன்னா வெலாஸோட ஃபுல் ஃபேஸ் மாஸ்க் இருக்குது. டஸ்ட்டு ஆர் பொல்யூஷன், ஸோ இதுலேருந்து நம்மளை கவர் பண்ணிக்கலாம். லேயர், டியூவல் லேயரு, நல்லா டிஃபென்சிவ். ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சிட்டி டிராஃபிக்கு கண்டிப்பாக தேவை. இது வெலாஸ் நல்ல குவாலிட்டியாக தான் ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐ ப்ரொடெக்ஷன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நான் எப்போவுமே சன்கிளாஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். டாமி ஹில்ஃபிகர் ஏவியேட்டர் சன்கிளாஸஸ் தான். அது ஒரு ஷீல்டு, ஒரு டஸ்ட்டு, ஹார்ஷ் சன்லைட்டு இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கிளியர் விஷனு பிரைட் டேஸில் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். இதை சேஃப்டி அண்டர் கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படிங்கிற மாதிரி நல்லாயிருக்கும். இந்த சன்கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணுறது சேஃப் அண்ட் கம்ஃபர்ட். நெக்ஸ்ட்டு தான் நம்மளோட க்ளவுஸ். இதில் ராயல் என்ஃபீல்ட் பிராண்டடு, நல்லாயிருக்கு, குவாலிட்டியாக இருக்குது. இந்த அதில் இருக்க மெஷ்ஷில் நமக்கு ஏர் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். ப்ளஸ் அந்த நக்கிள் கார்டு இருக்குல்ல, ஸோ அது ரொம்ப சேஃப்ங்க, நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்லிப் ஆகிட்டோம், விழுந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட நக்கிள்ஸை காப்பாற்றிக்கலாம். அண்ட் லைக் க்ரிப்பும் சூப்பராக இருக்குது. ரொம்ப நேரம் வண்டி ஓட்டினா கூட அது தெரியல. நெக்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஹெட் டு டூ. நான் ஆக்ஸார் ரைடிங் ஜாக்கெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஃபுல்லி லோடடு. இது லெவல் 2 ஆர்மர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதில் ஆர்மரை எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அந்த ஆர்மர் அப்படின்னா ஷோல்டரில் 2 ஆர்மர் வரும், எல்போவில் 2 ஆர்மரு, அண்ட் பேக் சைடு ஒரு பெரிய ஆர்மர் வரும். அது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பட் ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நம்ம எப்படி வேணால் போகலான்னா போக முடியாது. வி ஆர் மேட் ஆஃப் ஃப்ளெஷ், அவ்வளோதான். அண்ட் தென் நம்ம இந்த இது வந்து மேட் ஆஃப் த்ரெட், இந்த கிளாத்தெல்லாம். அதனால் நம்ம இன்னும் மெட்டல் மேலே மாட்டிக்கிட்டு போகல. நமக்கு வந்து ஒரு 100% அப்படிங்கிறது ஒரு 50%. சில சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸு இந்த ஜாக்கெட் நம்மளை வந்து சேஃப்கார்ட் பண்ணும், பட் நாட் 100%. ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. ஜாக்கெட் அண்ட் கியர்ஸ் அண்ட் எவ்ரிதிங் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். சப்போஸ் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கூட ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று வரும். நெக்ஸ்ட்டு அவங்களே வந்து அந்த எக்ஸ்ஆர் கம்பெனியே அது கூட வந்து ஒரு ரெயின் கவர் ஒன்று கொடுத்துட்றாங்க. அந்த ஜாக்கெட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது, அதனால் அது கூட ஒன்று கொடுத்துருவாங்க. ஏன்னா ரைடிங்கில் வந்து நம்ம எல்லா கிளைமேட்டையும் பார்ப்போம். அன்எக்ஸ்பெக்டடாக மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது தேவை நமக்கு. அதனால் அது ஒன்று கையில் எடுத்துகிட்டு போயிடுவேன். அண்ட் தென் மூவிங் டு த லோவர் பாடி ப்ரொடெக்ஷன்னா, இப்போ நான் வச்சுருக்கிறது பிபிஜி ரைடிங் பேண்ட்ஸு. நான் ஜாக்கெட்டுக்கு சொன்ன மாதிரி தான். லைக் இதில் பார்த்திங்கன்னா நம்ம நீஸ்க்கு 2 ஆர்மர் வந்துடும். ப்ளஸ் நம்மளோட சைடு ஹிப்பு, அது பேக்குங்கிறாங்க, பட் ஆனால் சைடு ஹிப்பில் தான் வருது, அது ப்ளேஸ் ஆகிருக்க இடம் தான். ஆனால் அந்த இடத்துலையும் ஒரு ஸ்பாஞ்ச் வருது. ப்ளஸ் ஒரு ரம்ப்ளர் மாதிரி இருக்குது சைட்லலாம் பார்த்திங்கன்னா. அந்த ரம்ப்ளர் வந்து அதுக்குள்ளே ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது. ப்ளஸ்ஸு சில இடத்துல மெஷ் மெட்டீரியல் இருக்குது. அது எதுக்குன்னா நமக்கு ஏர் சர்க்குலேஷனுக்காக. ஆர்மர் நல்லாயிருக்கு, நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. பிபிஜி பிராண்டு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். இதுக்கப்புறம் தனியாக நீ கார்டு வாங்கணுமா அப்படின்னா தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இதுக்கு மேலே அதை மாட்டினாலும் கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த பேண்ட்டு கீழே விழுந்துருமா, அதுக்காக ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து போட்டு போவாங்களே, குட்டி பசங்க பாபா சூட்டு போடுவாங்களே, அதில் வரல ஒரு டேக், அந்த டேக் மாதிரி ஒன்று கொடுத்துறாங்க. இதை பேண்ட்டில் மாட்டினும் முதுகு பக்கம் ஒரு இடத்துல கிளிப் பண்ணிக்க வேண்டியதான், பேண்ட்டு கீழே இறங்காமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு பெல்ட்டு கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்மல் பேண்ட் கொடுத்துருக்காங்க. இது கூட தேர்மல் பேண்ட்டு உள்ளே நம்ம அந்த பேண்ட்டுக்கு உள்ளே வந்துடும். அது
ஜிப் ஆன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் தமிழ்நாடு கிளைமேட்டுக்கு இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். என்றைக்காவது ஒரு நாள் ஹிமாலயாஸ்லாம் ஒரு ஆசை இருந்து போனோம் அப்படின்னா, அன்றைக்கி வேணால் அது உள்ளே போட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தெர்மல் பேண்ட் போட்ட மாதிரி தான் இருக்கும் நார்மல் பேண்ட்டுக்கு. நம்ம அதுக்கு மேலே வேறு இப்போது ரைடிங் பேண்ட் வேறு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இன்னும் கொஞ்சம் மோசமாயிடும் அதை யூஸ் பண்ணோன்னா. அந்த ரைடிங் பேண்ட்டுக்கு வெளியே போடுறதுக்கு நல்ல வைப்ரண்ட்டான கலரில் ஒரு அவங்க பிபிஜியே கொடுத்துட்றாங்க. அவங்களோட ஒரு ரெயின் கவர் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ இது தாண்டி அந்த பேண்ட் நனையாது அப்படிங்கிறது. ஆக்சர் அண்ட் பிபிஜி 2 பேருமே 2 இது கொடுத்துட்றாங்க ரெயின் கவர். காரணம் என்னென்னா அவங்களோட ப்ராடக்ட்டு நனைஞ்சதுன்னா காயறது கஷ்டம். லாஸ்ட்லி பெக்கா பியூசி ஷூஸ் இது மட்டும் தான் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது. இது இல்லாமல் ரைடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என்ன மாதிரி ஸ்க்ராம் ஓட்டுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ ஹீட்டாக இருக்கும். செப்பல் போட்ட உடனே எவ்வளோ கொடுமையாக இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு அதுவும் சிட்டி ரைடில் ஒரு டிராஃபிக்கில் நின்றுருந்தேன்னா முடியாது. ஆனால் ரைடுக்காகவே இந்த ஷூஸ் யூஸ் பண்ணுறேன். கியர் இஸ்ன்ட் ஜஸ்ட் ஃபார் ஸ்டைல், இட்ஸ் ஃபார் சேஃப்டி. வெதர் யூ ஆர் ஹிட்டிங் த ஹைவே ஆர் நேவிகேட்டிங் சிட்டி ஸ்ட்ரீட்ஸ், ஆல்வேஸ் ரைட் வித் த ரைட் ப்ரொடெக்ஷன், ரைட் சேஃப், ரைட் ஸ்மார்ட். நான் இப்போ யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்ருக்க கஸ்டமர்ஸ்கிட்ட நான் இது சம்மந்தமாக எனக்கு ஒரு சஜஷன் கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்க இந்த பிராண்ட்ஸ்லாம் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அதில் பெஸ்ட் அண்ட் ஈஸி டு அஃபோர்ட் அப்படின்னு பார்த்து நானும் வாங்கிட்டேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.